நான் இயேசு எந்த மாதிரி வீடு அவர் தேடினாருன்னு நான் ரீசெண்டா நான் தியானிச்சுட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட வீட்டை வந்து இயேசு பர்ஃபெக்ட் ஹோம் ஃபார் ஜீசஸ், இயேசு தங்குவதற்கு ஒரு பூர்ணமான ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தியானிச்சுட்டு இருந்தேன். ஆம், ஆம், அது நான் பூரணத்துக்கு வந்து நம்பர் வந்து என்ன நம்பர்? 7. பூரணத்துக்கு வந்து 7. ஸோ ஒரு ஏழு ஏழு காரியத்தை நான் யோசிச்சேன். ஆம், இயேசு இயேசு விரும்புற வீடு வந்து அது நேர்மை நிறைந்த ஒரு வீடா இருக்கணும் முதலாவது. அப்புறம் இயேசு வெளிப்பட காத்திருக்கிற வீடா இருக்கணும், இயேசுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணும். அடுத்தது மூணாவது வந்து பண ஆசையில இருந்து விடுதலையான ஒரு வீடா இருக்கணும். ஆஹ் அப்புறம் ஆஹ் நாலாவது வந்து சமாதானம் நிறைந்த ஒரு வீடா இருக்கணும். ஆஹ் ஐந்து கவலையில இருந்து விடுதலையான ஒரு வீடா இருக்கணும். ஆறாவது வந்து ஜெபமும் துதியும் நிறைந்த ஒரு வீடா இருக்கணும். அப்புறம் ஏழாவது வந்து பிள்ளைகள் களிக்கூறும் ஒரு வீடா இருக்கணும்னு நான் ஆஹ் தியானிச்சேன். ஸோ மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 9:58 வாசிக்கிறேன். ஆஹ் இயேசு சொல்றாரு. ரெண்டு பின்பகுதி வாசிக்கிறேன். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு அஹ், கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த பூமியை அவர் சுத்தி பார்க்கும்போது, நான் போறதுக்கு எனக்கு ஒரு வீடு இருக்கா, நான் போய் தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு இருக்குமான்னு அவர் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு இதே மாதிரி சொல்ல முடியும். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நான் போறதுக்கு என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்க வீடுகள் இல்ல, குடும்பம் குடும்பம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அன்னைக்கு பிதா இயேசு பூமியில வந்து நான் வரும்போது அவர் தனக்காக ஒரு வீடை அவர் எப்படிப்பட்ட வீடை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் பார்க்கும் பொழுது ரெண்டு பேரை ஆண்டவர் இயேசு வந்து ஆஹ், ரெண்டு பேரை சூஸ் பண்ணார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். யோசேப்பு, மரியாள் ரெண்டு பேரும் அவங்க இயேசு சூஸ் பண்ணாரு. இவங்களோட வீட்டுல தான் நான் போகணும், எனக்கு எனக்கு ஏற்ற பூர்ணமான ஒரு வீடு அப்படின்னு. அவங்க ஏன் அப்படிப்பட்ட அவங்க ரெண்டு பேரும் நான் சூஸ் பண்ணாங்கன்னு நான் தியானிச்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஆம், இது 18ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. 19ஆம் வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொல்றாரு. இப்ப யோசேப்புக்கு வந்து முன்னாடியே தெரியுது. ஆஹ் நம்ம இங்க பாக்குறோம், யோசேப்புக்கு வந்து தூதன் சொல்லிதான் ஆம், மரியாள் வந்து ஆஹ் கர்ப்பவதியா இருக்கிறான்றது வந்து யோசேப்புக்கு தூதன் சொல்லி தெரியாது. அதுக்கு முன்னாடியே வந்து யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப யாரு வந்து யோசேப்புக்கு சொல்லியிருக்கணும்? இன்னும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து வந்து கண்டிப்பா மரியாள் தான் சொல்லியிருக்கணும். நிச்சயமா இருந்தாங்க. மரியாள் தான் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். மரியாளுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய கலக்கம்லாம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா அவ வந்து அவங்க வந்து ஒண்ணு தீர்மானிச்சிருந்தாங்க. நான் 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 நேர்மையா இருப்பேன், நான் ஒழித்து கொள்ள மாட்டேன். இதனுடைய விளைவு வந்து எவ்வளவு பெரிய விளைவா இருந்தாலும் சரி, இதனுடைய நான் இதுக்காக என்ன விளைக்கிறதுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஆனா நான் அந்த குணாதிசயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வெளிச்சத்துக்கு நான் வருவேன், நான் என்னை ஒழித்துக் கொள்ள மாட்டேன். ஆஹ் எனக்கு நிச்சயமான என்னுடைய புருஷனிடத்திலிருந்து நான் ஒழித்துக் கொள்ள மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை ஆண்டவர் எடுக்கிறாரு. எங்க வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து அவளுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வீட்டை ஆண்டவர் தேடுறேன். முதலாவது அதுதான் பார்த்தேன்.
எனக்கு அது அது என்னுடைய மரியாதை வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன தவறா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறா புரிந்து கொள்ளலாம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டே பிரேக் ஆகலாம். அது நிமித்தமா வரக்கூடிய நிந்தைகள் எல்லாம், ஒருவேளை அவங்க வந்து அன்னைக்கெல்லாம் வந்து திருமணத்துக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணுவாங்க, அவ்வளவு நாட்கள் செலவழிச்சு ஆயத்தம்லாம் பண்ணுவாங்க. அதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து ஒரு 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 நிந்தைய சுமக்கணும். எதுக்கு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து யோசிப்ப சொல்லிடலாம் அப்படிலாம் பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அவங்க அவங்க நேர்மையா போய் யோசிப்ப சொல்லிடுறாங்க. நான் இந்த மாதிரி நான் பிரஸ்தா விளையாட கர்ப்பமா இருக்கேன். அதை வந்து அவங்க சொல்லி அவர் விசுவாசிக்கிறவரோ இல்லையோ அப்படின்றது அது அவருடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு அவங்க விசுவாசிச்சாங்க. ஸோ மரியாதை பத்தி நம்ம அங்க பாக்குறோம். அவங்க நேர்மையா இருந்தாங்க. அவங்க ஒளிவு மறைவு இல்லாம வெளிச்சத்துல வெளியரங்கமா வாழக்கூடிய ஒரு நபரா வந்து ஆண்டவர் தேடினார். இரண்டாவது, யோசேப்பை பத்தி நம்ம பாக்குறோம். ஆஹ் அங்க அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து, அதனால நீதிமானா இருந்தனால வந்து அவன் முதலாவது என்ன பண்ணான்னா அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்தக்கூடாது. ஆஹ் ஒரு ஒரு புருஷனா வந்து ஒரு கல்யாணம் போற ஒரு மனுஷனா வந்து அவனுக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் இருக்கும், எவ்வளவு பெரிய எனக்கு மனைவியை குறித்து எவ்வளவு பெரிய விருப்பங்கள் கனவுகள் இருக்கும். ஆனா தனக்கு முதலிடம் இல்லை, ஆனா வேற வேற யாருக்கும் முதலிடம் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து அவங்க யோசிப்புகளால யோசிச்சிருக்க முடியும். இருந்தாலும் அவன் வந்து நான் செய்கிறது நான் வந்து நான் எந்த விதத்துலயும் எனக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அதை எப்படி நான் கையாளுறதுன்னு தெரியல. ஆனா எந்த விதத்துலயும் வந்து நான் அவமானப்படுத்திடக்கூடாது, இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. அவங்களுடைய அவங்களோட டிக்னிட்டிய, அவங்களோட கனத்தை வந்து நான் பாதுகாக்கணும்னு முயற்சி செஞ்ச ஆஹ், ஒரு புருஷன். நான் அப்படிப்பட்டவனா இருக்கிறேன். ஆனா எந்த விதத்துலயும் வந்து இன்சல்ட் பண்ணா இன்- இன்ஸ்- ஒரு இன்சல்ட்டை கொண்டு வராம, ஒரு நிந்தியை கொண்டு வராம, ஆஹ், உன்னை விட நான் யோக்கியம், உன்னை விட நான் என்னுடைய பரிசுத்த என்னுடைய பரிசுத்த தரம் மேல இருக்கு என்று எந்த ஒரு வேறுபாடும் காட்டாம, நம்ம அநேக சமயத்துல வந்து நான் நீதியா இருக்கும்போது அதுதான் பிரச்சனை. நான் நீதியா இருக்கும்போது பக்கத்துல உள்ளவங்க எவ்வளவு அநீதியா இருக்காங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணாதான் நான் எவ்வளவு நீதியா இருக்கேன்னு நான் காட்ட முடியும். ஆனா யோசிப்புக்கு அப்படிப்பட்ட அவன் நீதிமானா இருந்ததுனால வந்து அவன் 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 அவமானப்படுத்திடக்கூடாது, கொஞ்சம் கூட அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு அவன் இதா இருந்தான். இரண்டாவது, ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். ரகசியமாய் அப்படின்னா, நான் ஒருவேளை வந்து நான் எல்லா நியாயமும் வந்து யோசிப்பு பக்கத்துல இருக்கு. அவன் என்ன ப்ரூஃப்னாலும் காட்ட முடியும். ஊரே வந்து யோசிப்பு தான் நம்புவோம். இருந்தாலும் எந் மரியாதை எந்த விதத்திலயும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, எந்த விதத்திலையும் இப்ப நானும் நானும் பாவம் செஞ்சிடக்கூடாது, அதே சமயத்துல மரியாதை கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ட்டு அவன் பப்ளிக்கா நான் கல்யாணத்தை நிறுத்துறேன், இப்படி ஆயிடுச்சு இதனால நான் நிறுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான்னா என்ன இருக்கும்? அவன் மேல நிந்தை விழுந்திருக்கும். அவன் மேல வந்து ஒரு பழி விழுந்திருக்கும். ஆனா அதனால வந்து யாருக்குமே தெரியாம எப்படியாவது அவங்களுடைய கனத்தை அப்படி வந்து மூடுகிற ஒரு மனிதனா இருந்தார். இயேசு வந்து அநேகருடைய பாவங்களை மூடக்கூடியவரா, மன்னிக்கிறவரா வந்தார். அவர் முதலாவது தெரிந்து கொண்ட ஒரு நபர் வந்து பிறருடைய தவறுகளை, பிறருடைய குற்றங்களை, பிறருடைய குறைகளை வந்து யார் மூடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அன்னைக்கு பார்த்தார். அன்னைக்கு பார்த்தப்ப அதை ரகசியமா யாருக்குமே தெரியாம மூடக்கூடிய ஒரு நபர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். தன்னுடைய தகப்பனா. ஆம், அ- அந்த இப்ப வந்து அந்த நிந்தை, இப்போ அதுல அவருக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதுல பெரிய ரிஸ்க் என்னன்னா, பாரு இந்த 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 பையன் பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு பொண்ணை தனக்கு தன்னுடைய மனைவிய வந்து நம்ப வைத்து இவ்வளோ ஒரு ஆஹ், நிச்சயம்லாம் ஆகி நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப ரகசியமா தள்ளிவிட மனதா இருந்தான்னா எப்படின்னா பாரு, இவன் கர்ப்பமாக்கி இப்ப இப்படி இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற நிந்தையை நான் சுமந்துக்கிறேன். அது அந்த நிந்தை என் மேல வந்தா பரவாயில்ல, தவறா வந்து நான் புரிந்து கொள்ளப்பட்டா பரவாயில்ல.
நான் செய்யாத குற்றத்தை தான் செய்யாத குற்றத்தை சுமந்து கொள்ள ஆயத்தமா இருந்த ஒரு யோசேப்பு. அது ரொம்ப 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 பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அது அநேக சமயத்துல வந்து நான் குற்றம் செய்யலைன்னா நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். அதுல வந்து அதுல வந்து 20% உண்மை இருந்தா கூட அது ஒத்துக்கிறது கூட முடியும். ஆனா சுத்தமா தான் மேல எந்த ஒரு குற்றமும் தவறும் இல்லாம இருக்கும் பொழுது நாம் அந்த அந்த பழி அந்த அந்த நிந்தை வந்து மரியாள் மேல போயிடக்கூடாது. அதை நான் சுமந்துக்கிறேன். நானே என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணதா இருக்கட்டும், நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதா இருக்கட்டும், நானே ஏமாற்றிய நபராக காட்சியளிக்கப்பட நான் மனதுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு அவன் தன்னை அவ்வளவா தாழ்த்தி அந்த பழியை ஏற்றுக்கொள்ள கொண்டவரா இருந்தான். அது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அன்னைக்கு ஆண்டவர் தெரினார். இப்படிப்பட்ட ஒரு வீடை, நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு வீட்டை, வெளிச்சத்துல வாழக்கூடிய ஒரு வீட்டை, வெளியரங்கமா இருக்கக்கூடிய வீட்டை, எந்த விலைக்கரையமும் செலுத்த ஆயத்தமா இருக்கக்கூடிய வீட்டை. ஏன்னா மரியாள் தன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு ஹம், சூழ்நிலை மரியாளுக்கு இருந்துச்சு. அதே போல யோசேப்புக்கும் அதுக்கப்புறம் யார் நம்பி பொண்ணு கொடுப்பா, எனக்கு யார் என்ன நம்புவா, பரவாயில்ல இருந்தாலும் நான் அந்த நிதியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு எந்த விலைக்கரையும் செலுத்த ஆயத்தமா இருந்த ஒரு மரியாள், ஒரு யோசேப்பை வந்து அன்னைக்கு ஆண்டவர் ஆஹ் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆம். அதே போல அவங்க வந்து இயேசு வெளிப்பட காத்திருக்கிற வீடு மரியாள். மரியாளும் சரி யோசேப்பும் சரி, அவங்க இயேசு வெளிப்படும் வரைக்கும் அந்த நிந்தையில அந்த ஒரு பாடுல அவங்க கடந்து போனாங்க. இயேசு ஆனா அவங்க வந்து ஏன்பா இந்த இது, ஏன் இந்த நிந்தை அப்படின்னு இல்லாம அவர் வெளிப்படுவதற்கு, அவர் பிறப்பதற்காக அவங்க காத்திருந்தாங்க. ஹம், அதே மாதிரி அவங்க போகும்போது அவங்க தங்குறதுக்கு எந்த வீடுமே எந்த வீடும் இல்ல. ஆம், சத்திரம் இல்லாம இருந்தது. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தது. அப்போ அப்படி அவங்க வந்து அதுலயும் வந்து அவங்க மனரம்யமா ஆண்டவரே நீங்க நான் நானா கேட்டு வாங்கினேன், நானா கேட்டு வாங்கினேன் இது. நீங்க நான் உங்களுடைய காரியத்தை செய்யறதுக்கு நீங்க எனக்கு வசதி கொடுக்காம இருக்கீங்களே, நான் உங்களை சேவிக்கிறதுக்கு எனக்கு வசதி கொடுக்காம இருக்கீங்களே. அப் அப்படின்னு இல்லாம அவங்க வந்து இந்த பண ஆசையில இருந்து முற்றிலுமா விடுதலையான ஒரு கணவன் மனைவியா இருந்தாங்க. இயேசுவுக்காக நஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தாங்க. அவங்க இழந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் அவங்க இழக்கக்கூடிய ஒரு கணவன் மனையா இருந்தாங்க. இஷ்டத்தாய் நஷ்டப்படக்கூடிய ஒரு வீடா இருந்தாங்க. நான் இன்னொரு வீட்டை நான் காட்டுறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். இயேசு வந்து நான் ஒரு- இயேசு தங்க விரும்பின ஒரு வீடு. லூக்கா 19ல வந்து ஆஹ் நம்ம மூணாம் வசனத்தை பார்க்க சகி நமக்கு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆஹ் அவர் போகும் வழி அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். 5ஆம் வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அப்ப இயேசு ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவனை பார்த்த உடனே நான் இவனோட வீட்டுல தங்கணும் அப்படின்னு அவர் விரும்பினார். ஏன் அவனுடைய வீட்டுல தங்கணும்னு விரும்பினார்? நான் நான் என்னை பார்த்த ஆண்டு வந்து இவனுடைய வீட்டுல வந்து தங்கணும்னு விரும்புவாரா? சகையை பார்த்தப்ப விரும்பினார். நான் சகையை போல இருந்தேன்னா ஆண்டவர் உடனடியா நான் சீக்கிரமா இறங்கி வா, அழகு சொல்றார். எப்போ நான் இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாதுப்பா, நான் உடனே உன் வீட்டுல வந்து தங்கணும். மரத்துல இருந்து கீழே தான் இறங்க போறான், நீ சீக்கிரமா இறங்கிவான்னு சொன்னேன். ஆனா அவருடைய இயேசுடைய இருதயம் அவ்வளவு ஆஹ் அவன் பார்த்த உடனே உடனே அவனை போய் பார்க்கணும், உடனே அவன் வீட்டுக்கு போய் நான் தங்கணும். என் மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கான் அப்படின்னு இயேசு விரும்பினார். இப்ப அங்க பாக்குறோம் 4ஆம் வசனத்துல வந்து அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, இயேசுவுக்கு முன்னாக ஓடக்கூடியவங்க. மத்த எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இயேசுக்கு பின்னால வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவன் வந்து முன்னாடி போறான். நம்ம முன்னாடி போறோம். இப்ப சப்போஸ் நமக்கு ஆஹ் ஒரு கெஸ்ட் வராங்க. ஆஹ் ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க ஏர்போர்ட்ல வந்து நைட் 10 மணிக்கு லேண்ட் ஆக போறாங்க.
நம்ம அவங்களை ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே போய் நம்ம ஏர்போர்ட்ல வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நம்ம அவங்களுக்கு காத்திருக்கிறது போல இயேசுக்காய் இயேசுக்கு முன்னாடி ஓடி இயேசுக்காய் காத்திருந்தது ஒருத்தன் தான். மற்ற எல்லாரும் பின்னால வராங்க, கூட்டம் இயேசுக்கு பின்னால வராங்க. இயேசு சொல்றார், இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிற ஒரு சத்தத்தை கேட்டு உள்ளே பிரவேசித்தார் அவங்க வந்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இயேசு வந்து அநேகருக்காய் காத்திருக்கிறார், அநேகருக்காய் காத்திருக்கிறார், எனக்காக காத்திருக்கிறார். ஆனா இயேசுவுக்காய் காத்திருந்த ஒரு மனுஷன் இவன் சகி. அது போல பலரை பார்க்கிறோம் இயேசுக்காய் காத்திருக்கும் மனுஷர்களை. இயேசு எப்படிப்பட்டவரோ, நான் முன்னாடி போய் நான் இயேசு வெளிப்பட நான் காத்திருக்கிறேன். நம்ம யோசிப்பு மரியாதை பார்த்தது போல இயேசு வெளிப்பட, இயேசுவை காண காத்திருக்கிறேன் நான். அந்த வாஞ்சை எனக்கு இருக்கிறதா? அந்த வாஞ்சையை ஆண்டவர் முதலாவது அந்த வாஞ்சை இருந்தது. இரண்டாவது வந்து அவன் குள்ளனானபடியினால் அவரை காண முடியல. அவரை பார்க்கும்படி காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறினான். காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறினான். அவன் அவன் கூட்டத்துல வந்து நான் மறைஞ்சு ஜாலியா நான் மறைஞ்சிட்டு இருந்துட முடியும். கூட்டத்துக்குள்ள 100ல ஒருத்தரா நான் மறைஞ்சிட்டு இருந்துட முடியும். யார் கண்ணிலையும் படாம அப்படியே பாலிஷ்டா நான் இருந்துட முடியும். சுகமா வந்து இருந்துட முடியும். ஆனா எனக்கு எப்ப பிரச்சனை, எப்ப ரிஸ்க்னா, நான் மரத்து மேல ஏறினேன்னா எல்லா கண்களும் என்ன பார்க்கும். ஏய் அங்க பாரு மேல யாரு, ஏய் அவனா, அப்படி பார்க்கும். நான் வெளியரங்கம் மாற்றப்படுவதற்கு நான் ஆயத்த ஆண்டவரே, நான் எப்படியாவது உன்னை நான் பார்க்கணும். ஆண்டவரே என்னை குறிச்சு பரவாயில்ல, என் நிலைமை இதுதான், நான் இருக்கிறவனமா வரேன், நான் உண்மை என்ன, ஆனா நான் நேர்மையா வருகிறேன். என்னை குறிச்சு மத்தவங்க எல்லாம் வந்து என்ன எப்படி புரிந்து கொண்டாலும் பரவாயில்ல. ஆஹ் நான் எனக்கு நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர், ஆனா நான் உங்களை எப்படியா நான் பாத்துறணும் என்ற வாஞ்சை உடைய ஒரு மனுஷன். ஐயோ, ஐயோ, இங்க வந்துட்டானா, அங்க கடன் இவன்கிட்ட கடன், இவன் ஏமாத்தினவங்க எல்லாம் அங்க இருக்காங்க, இவனால இவனால கஷ்டப்பட்டவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. ஐயோ, இவங்க எல்லாம் இருக்காங்களே, இவங்க முன்னாடி நம்ம முகத்தை காட்டினோம்னா இவங்க நம்ம வச்சு செஞ்சு நம்மள வந்து நம்ம கதையை முடிச்சிருவாங்க. ஆஹ் அவனுக்குள்ள நிறைய பயம் இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு அந்த மரத்துல ஏறினான். நேர்மை நிறைந்த ஒரு மனுஷன், நான் இருக்கிறவனமாய் வந்த ஒரு மனுஷன். கூட்டத்துக்குள் ஒருவனாக நான் ஒளிந்து கொண்டிருக்கணும் வரைக்கும் இயேசுவை நான் பார்க்க முடியாது. கூட்டத்துக்குள்ள நான் ஒருவனா நான் ஒளிஞ்சுட்டு இருக்க வரைக்கும் இயேசு பார்க்க முடியாது. அந்த கூட்டத்துக்கு மேல இருந்து நான் காட்டத்தின் மரத்தின் மேல நான் ஏறி நான் இயேசுவை பார்க்க நான் வரணும். நான் வெளிச்சத்துக்கு நான் வர மனதா இருக்கணும். வெளியரங்கமாக்கப்படுவதற்கு நான் மனதா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இதுதான் ஆண்டவரே, நான் இருக்கிற அனுபவத்துல வரேன் ஆண்டவரே அப்படின்னு நான் விரும்பின ஒரு மனுஷனை பார்த்த உடனே இயேசு வந்தார். 8ஆம் வசனத்துல சகியன், நிறைய பேர் வந்து முறுமுறுக்கிறாங்கன்னு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு 8ஆம் வசனத்துல வந்து, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல எதையாகவும் அநியாயமா வாங்கினது உண்டாலாம் நாளதனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப பண ஆசையில இருந்து திரும்ப நம்ம யோசிப்பு மரியாதையோட வீட்டுல பார்த்தோம். பண ஆசையில இருந்து விடுதலையான ஒரு வீடு. நான் எப்படி எப்படி நான் சேர்த்து வைக்க முடியும், இப்படி இப்படி சேர்த்து தனக்குன்னு சேர்த்து வைக்கணும்னு இல்லாம நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசுக்காய் நஷ்டப்படும் ஒரு வீடு, எந்த விளக்கறையுமே செலுத்த ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு வீடு. அப்படிப்பட்ட ஒரு வீடா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான் சகி. இயேசுக்காய் நான் எதையும் விளக்க ஆயத்தம். நான் ஆஹ் இழக்கக்கூடாத ஒன்றுக்கா இழக்கக்கூடிய ஒன்றை இழப்பது, இழப்பவன் முட்டாள் அல்ல அப்படின்னு வந்து ஜிம் எலியட் சொல்லுவார். ஆஹ் இழக்கக்கூடாத ஒன்றுக்காய் இழக்கக்கூடியதை இழப்பவன் ஆஹ் அவன் முட்டாள் அல்ல. இழக்கக்கூடாத ஒண்ணு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்காக நான் எதையும் இழக்க நான் ஆயத்தம் அப்படின்னு அவன் ஆஹ் சகி இருந்தான். நான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் ஏதோ ஒண்ணை நான் இழக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்னை இழக்கணும், ஒண்ணு நான் தெரிந்து கொள்ளணும். நான் ஒவ்வொரு நாளும் நான் எதை தெரிந்து கொள்கிறேன், எதை நான் இழக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் யோசித்து பார்த்தேன்னா தெரியும், நான் இன்னைக்கு இழக்கக்கூடாத ஒன்றைக்காக நான் இழக்கக்கூடியதை நான் இழந்திருக்கிறேனா அப்படின்னு. ஆஹ் அடுத்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு குடும்பத்தை காட்டுறேன். ஆஹ் ஆஹ் இந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து 6ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை படிக்கிறேன்.
ஒரு ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக உண்டாதா உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். 6ஆம் வசனம், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் உங்களிடத்திற்கு திரும்பி வரும். நான் அந்த ஆஹ், சமாதானம் நிறைந்த ஒரு வீட்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வீட்டுகள்ல வந்து சமாதானம் இருக்கிறது அப்படின்னு அங்க வந்து இருக்கும்படிக்கு விரும்புறார். ஆஹ் நான் ஒவ்வொரு நாளும் நான் சமாதான பாத்திரன் வந்து நான் எப்படி பாக்குறேன். சமாதான பாத்திரம்னா ஒரு பாத்திரம் காலியா இருக்குன்னா தான் நிரப்பப்படுவதற்கு விரும்பக்கூடியதுதான் ஒரு பாத்திரம். நான் நான் நிரப்பப்பட காலியா இருக்கிறேன், என்ன ஏதாவது போட்டு நிரப்புங்க அப்படின்னு. அது போல சமாதானம் பாத்திரம்னா எனக்கு எப்படியா சமாதானம் கிடைக்காதா, எனக்கு வீட்டுல சமாதானம் இருக்காதான்னு விரும்புற வாஞ்சிக்கிற ஒரு பாத்திரம். அப்படி ஒரு பாத்திரம் இருந்தா அங்க சமாதானம் இருக்கும். சமாதானத்தை வாஞ்சிக்கிற ஒரு பாத்திரங்கள். நான் சமாதானத்தை வாஞ்சிக்கிற பாத்திரமா நான் இருக்கிறேன். நான் வீட்டுல இருந்தா வந்து அந்த வீட்டுல வந்து சமாதானம் தங்கும்னு சொல்றாரு ஆண்டவர். ஆஹ் கீழே வந்து ஒரு குடும்பத்தை பாக்குறோம். ஆஹ் 38ஆம் வசனத்துல, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். உம் அங்க வந்து அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இப்படி சொல்லிட்டு அப்ப மரியாள் வந்து இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அநேக சமயத்துல வந்து சொல்லு ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தத்தை உம் ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனா நான் இருக்க முடியும். மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், ஆனால் மரியாள் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அதான் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம். நான் நான் சபையில வந்து நிறைய விஷயத்த செய்யலாம், நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நான் சொல்லலாம். ஆனால் நான் இயேசுவின் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனா? ஆம், மார்த்தாள் வந்து ஆம், இயேசுக்கு எப்படியாவது பணிவிடை செய்யணும்னு விரும்பினாங்க. அப்படி அவள் சோ பணிவிடை நிறைந்த ஒரு பணிவிடையின் ஆவியை நிறைந்த ஒரு வீட்டை ஆண்டவர் பார்க்கிறார். நான் அது வந்து ஆண்டவருக்கு மட்டும் இல்ல, நான் குடும்பத்துல வந்து நான் கணவன் மனைவிக்கா இருக்கலாம், இல்லை என் என்னுடைய பிள்ளைங்களுக்கா இருக்கலாம். நான் பணிவிடையை நான் பாரமா நான் பார்க்கிறேனா, அல்லது பணிவிடையை வந்து உற்சாகமா நான் பார்க்கிறேனா? ஆஹ் பணிவிடை நிறைந்த ஒரு வீட்டை ஆண்டவர் பணிவிடை நாவி நிறைந்த ஒரு வீட்டை ஆண்டவர் பார்க்கிறார். இங்க மார்த்தாள் 40ஆம் வசனத்துல மார்த்தாள் வந்து பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டாள், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள் அப்படின்னு இருக்கா. அதாவது நான் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டாள், எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லணும்னு இருக்கா. இல்லாட்டி நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அதாவது அவளோட பிரச்சனை வந்து மரியாள்கிட்ட மாத்திரம் இல்ல, அந்த மரியாளோட யார் யாரெல்லாம் ஐக்கியப்படுறாங்களோ அவங்க எல்லாருமேலயும் பிரச்சனை. இப்ப மார்த்தாளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆஹ் அவங்களையும் சேர்த்து இழுத்து விடணும். அவங்க அ- அவர் வந்து அவங்களையும் சேர்த்து நீங்க நீர் என்ன நீதிமானா, நீர் என்ன பெருசுவானா, நீர் மட்டும் பெருசுவானா, நான் இங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவன் அது கொஞ்சம் கூட அக்கறை காட்டாத ஒரு நபரா மரியாள் இருக்கா. நீங்க அவங்களோட சேர்ந்து ஐக்கியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ம். நீங்க அவங்க பாவத்தை நீங்க உணர்த்த மாட்டீங்களா? அவங்க மனம் திரும்ப நடத்தாம நீங்க பாட்டுக்கு ஐக்கியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உமக்கு கவலை இல்லையா? நான் இருக்க முடியும், நான் பற்பல காரியங்கள்ல ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம நான் பற்பல காரியங்களை நான் கவலையா இருக்கும் பொழுது, நான் ஆண்டவரையே குறை சொல்லக்கூடிய, ஆண்டவருக்கு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் மாற முடியும். ஆண்டவரிலே ஆண்டவர் மேலேயே மன ரம்மியம் இல்லாத ஒரு மனுஷன் நான் மாற முடியும். ஆ- ஆம், இங்க வந்து இப்ப இயேசு 41ஆம் வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42, நான் தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்ம பொதுவா வந்து இயேசுவை தெரிந்து கொண்டதுதான் நல்ல பங்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நான் இப்படி பார்க்க விரும்புறேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்ல,
நம்ம வந்து சமாதான பாத்திரன்றதை பார்த்துட்டு இருந்தோம். உங்க ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஒருத்தர் கவலைப்படுறீங்க, இன்னொருத்தர் கவலைப்படுவதை தெரிந்து கொள்ளவில்லை. கவலைப்படா சோ ஒருத்தர் வந்து கவலைப்படுவதை தெரிந்து கொண்டீங்க, இன்னொருத்தர் கவலைப்படாம இருக்கிறத தெரிந்து கொண்டீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்படி வித்தியாசமா இருக்கனாலதான் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒண்ணு, ரெண்டு பேரும் கவலைப்படுங்க, நீங்க சமாதானம் ஆயிடுவீங்க. இல்லைன்னா ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க, சமாதானம் ஆயிடுவீங்க. அப்ப தேவையானது ஒன்றுனா உங்களுக்குள்ள ஒற்றுமை கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஒண்ணு, நீ இந்த பக்கம் வரணும், இல்லாட்டி நீ அந்த பக்கம் வரணும். எது பெஸ்ட்னா, மரியாள் வந்து தன்னை மரியாள் வந்து ஆஹ் மரியாள் வந்து கவலைப்படாமல் இருக்கிறதை தெரிந்து கொண்டாள். அதான் பெஸ்ட். இயேசு வந்து நீ கவலைப்படுன்னு சொல்லுவாரா? ரெண்டு- சொல்ல மாட்டார். உம் ஆஹ் உம் கவலைப்படாம இருங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர் சுவிசேஷத்துல வந்து கவலைப்படாம இருங்க, கவலைப்படாம இருங்கன்னு சொல்றாரு. அப்ப அநேக சமாதான குறைச்சலுக்கு வந்து எனக்கு வீட்டுல வந்து இது காரணமா இருக்க முடியும். கவலை அப்படின்றதுதான் அதோடைய வேரா இருக்க முடியும். அநேக இப்ப நான் கவலைப்பட்டு இங்க அதுக்கு சொல்யூஷன் நான் சொன்னதுக்குள்ள மரியாள் அது கவலைப்படாமல் இருக்கிறதை தெரிந்து கொண்டால், அல்லது இயேசுடைய பாதத்தில் இருந்து உட்கார்ந்து அவர் சத்தத்தை கேட்க அவர் தெரிந்து கொண்டால், அப்படின்ற ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ அவங்க வீடு எப்படி இருந்ததுன்னா, பணிவிடை ஆவி நிறைந்த ஒரு வீடா இருந்துச்சு. சமாதானம் சமாதானம் ஆஹ் ஆண்டவர் வந்து அங்க அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்பினார். சமாதானம் நிறைந்த ஒரு வீட்டை தேடினார். கவலையிலிருந்து விடுதலையான ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆஹ் நான் கடைசியா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு வீட்டை நான் காட்டுறேன். தெரியும், அப்போஸ்தலர் 10ஆம் கொர்நேலியு ஒரு மனுஷன் பார்த்தோம். ம். கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் 2ஆம் வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். சோ கீழே பாக்குறோம், வந்து ஆண்டவர் வந்து தூதர்களை அவனுடைய வீட்டுக்கு அனுப்புறார். பின்னாடி வந்து பேதுருவையும் அவனுடைய வீட்டுக்கு அனுப்புனார். சோ எப்படிப்பட்ட ஒரு வீடுனா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வீட்டை ஆண்டவர் அன்னைக்கு தேடினார். குடும்பத்தோட வீட்டார் அனைவரோட சேர்ந்து தேவனுக்கு பயந்து அவரு தேடுகிற வீட்டை தேடினார். ஆஹ் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நான் நான் இப்படி நான் இப்படிப்பட்ட நான் இதுல அநேக விஷயத்துல வந்து நான் குறைபட்டிருக்கேன். நான் இப்படிப்பட்ட வீடா என்னுடைய வீடு மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நான் நான் விரும்புறேன். ஆஹ் இயேசு வந்து ஆஹ் அது மத்தேயு 21ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்துல சொல்றாரு இயேசு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வீடும் இப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கணும் அப்படின்னு விரும்புறார். ஜெப வீடா இருக்கணும் விரும்புறார். எப்பொழுதும் அவர் நோக்கி ஜெபிக்கக்கூடிய வீடு, எப்பொழுதும் தேவன் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணும்னு விரும்புறார். ஆஹ் அவர் அவர் வந்து கீழே உம், மேல் பார்க்கிறோம், தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகளுமே யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனம் கவிழ்த்து போட்டார் பார்க்கிறோம். அங்க ஒரு எவ்வளவு வேணும் பொருளாசையும் பண ஆசையும் இல்லாத ஒரு தன ஒரு வீடாக இருக்கணும். தனக்கானது தேடாத ஒரு வீடா இருக்கணும். தேவனுக்காக இழக்கக்கூடிய, தேவனுக்காக நஷ்டப்படக்கூடிய, தேவனை தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வீடாய் இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் விரும்புகிறார். ஆஹ் இது மத்தேயு 19 கடைசியா நான் சொல்றேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்கிறார் ஆண்டவர். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே
நான் என் வீடு இப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கு. ஆஹ் பிள்ளைங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்க முடியாத ஒரு வீடா இருக்குதா? எப்பயும் அது அடிக்கிறதும் அதட்டுவதும் கத்துவதும் இப்படிப்பட்ட இதா இருக்குதா, இல்லாட்டி அவங்க களி கூறத்தக்கதான ஒரு வீடா இருக்குதா? சந்தோஷமும் சந்தோஷ சத்தம், மகிழ்ச்சி சத்தத்தை கேட்க பண்ணக்கூடிய ஒரு வீடா இருக்குதா? ஆம், ஆண்டவர் சொன்னார். ஆஹ் பரிசேயர்கள் கேட்பாங்க, பாலகர்னா இவங்க இவங்களை சத்தம் போடாம இருக்கும்படிக்கு அதட்டுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், ஆஹ் பாலகர் நாவினால நான் துதி உண்டாக்க பண்ணுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இவங்க துதிக்காட்டி இந்த கல்லுகள் துதிக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். சோ ஜெபமும் துதியும் பாலகர் ஆஹ் பிள்ளைகள் எப்பொழுது களி கூர்ந்து சந்தோஷமா பாடக்கூடிய துதிக்கக்கூடிய ஒரு வீடா என்னுடைய வீடு இருக்கணும். நான் நான் கடைசியா ஆஹ் புறா, பரிசுத்த ஆவியானவர், நம்ம பழைய பாட்டை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் எங்கேயுமே அவரால் லேண்ட் பண்ண முடியல, இறங்க முடியல. அவர் இறங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. ஒரு ஏரோப்ளேன் லேண்ட் ஆகும்போது மேகமூட்டமா இருக்கு, மழை பெய்யுது, எங்கேயுமே லேண்ட் ஆக முடியாது. புயலும் அது மாதிரி இருந்தா லேண்ட் ஆக முடியாது. என்னுடைய வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் லேண்ட் ஆகணும்னு பார்க்கும் பொழுது அவரால் லேண்ட் ஆக முடியுதா, இல்லாட்டி புயலும் மழையும் மேகமுமா சச்சுரமா இருக்கா அப்படின்னா பெருசா என்னுடைய வீட்டுல லேண்ட் ஆக முடியாது. ஆஹ் நோவா பேழையில இருந்து அவர் ஒரு புறாவை வெளியே விடுவார். அந்த புறா போயிட்டு அந்த புறாவால எங்கேயுமே போய் லேண்ட் ஆக முடியாது, இறங்க முடியாது. அது திரும்பவும் அந்த பேழைக்கே திரும்ப வந்துடும். ஏன்னா அது புறா வெளியே போய் பார்க்கும்போது என்ன இருக்கும்? பிணங்கள், அழுகின பிணங்கள், நாற்றம், டீகே டெத், மரணம், இதுதான் இருந்தது. என்னுடைய என்னுடைய வீட்டுல பார்க்கும்போது என்னுடைய சிந்தை வாழ்க்கையா இருக்கலாம், இல்லாட்டி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். அங்க நாற்றமோ, அசுத்தமோ, ஆஹ் அழிவும், மரணமும், மரணத்தின் வாசனையும் இருந்தா பரிசுத்தாவியானவர் ஒரு போயிடுவார். ஆண்டவரே, என்னுடைய வீடு நீர் விரும்பக்கூடிய ஒரு பூர்ணமான ஒரு வீடா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் கலிகுருடைய சத்தமும் நிறைந்த ஒரு வீடா இருக்கணும் ஆண்டவரே. நான் விரும்புறேன். நான் திரும்ப கடைசியா நான் சொல்றேன், ஆண்டவர் நேர்மை நிறைந்த ஒரு வீட்டை, வெளியரங்கமா இருக்கக்கூடிய நேர்மை நிறைந்த ஒரு வீட்டை எதிர்பார்க்கிறார். இயேசு வெளிப்பட காத்திருக்கக்கூடிய ஒரு வீட்டை எதிர்பார்க்கிறார். பணாசுல இருந்து விடுதலையான ஒரு வீட்டை அவர் எதிர்பார்க்கிறார். சமாதானம் நிறைந்த ஒரு வீட்டை பார்க்கிறார். கவலையிலிருந்து விடுதலையான ஒரு வீடு, ஜெபமும் துதியும் நிறைந்த ஒரு வீட்டை எதிர்பார்க்கிறார். பிள்ளைகள் களி கூறக்கூடிய ஒரு வீட்டை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அப்படிப்பட்ட வீடை நான் கட்டுவதற்கு, ஆஹ் அப்படிப்பட்ட ஸ்தலத்தை கட்டுவதற்கு, அவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை கட்டுவதற்கு தேவன் எனக்கும் நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வார் என்று நான் என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணுகிறேன்.